ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷன் தமிழ் யூடியூப் சேனல். அதாவது கெமிக்கல் கைனடிக்ஸில் ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துட்டோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், மாலிகுலாரிட்டி, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள்ள லிங்க்கை தந்துடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அதிகமாக என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரியாக்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கொல்யூஷன், அதாவது அந்த கொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அந்த ரியாக்டன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாகும். ஸோ அந்த கொல்யூஷன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் அதிகமாகறங்காட்டி கொல்யூஷன் தியரி படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாகுது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ரேட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த கொல்யூஷன் தியரியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். ஸ்டேட் ஆஃப் தி ரியாக்டன்ஸ்னு ஒன்றுமே இல்லை, சாலிட்ஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். லிக்விட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாலிடை விட கம்மியாக இருக்கும். கேஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லிக்விடை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போது உங்களுக்கு ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸாக மாறணும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற எனர்ஜி வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கேஸஸ் வந்து காம்பவுண்ட்ஸை, அதாவது ஃபஸ்ட்டு அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற எனர்ஜி வந்து கொடுக்குற அமௌண்ட் ஆஃப் சேம் எனர்ஜி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து சீக்கிரமாக பிரேக் ஆகிரும், பட் சாலிட் வந்து சீக்கிரமாக பிரேக் ஆகாது. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எதுக்கு ஈஸியாக பிரேக் ஆகுதோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேசியஸ் ரியாக்ஷன் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். தென் த லிக்விட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலிட். அதாவது சாலிட் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், லிக்விட் ரியாக்ஷன்ஸ் வந்து சாலிடை விட கொஞ்சம் வேகமாக நடக்கும், கேசியஸ் ரியாக்ஷன் வந்து லிக்விடை விட வேகமாக நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தர்றேன். அதாவது பொட்டாசியம் அயோடைடையும் லிட் நைட்ரேட்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. லிட் நைட்ரேட்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த பொட்டாசியம் அயோடைடை வந்து சாலிடாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எல்லோ கலர் வந்து ஸ்லோவாக அப்பியர் ஆகும். இதே நீங்கள் இந்த சாலிடுக்கு பதிலாக அக்வஸ் ஸ்டேட், அதாவது லிக்விட் ஸ்டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லோ கலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடாக வந்து அப்பியர் ஆகும், ஃபாஸ்ட்டாக அப்பியர் ஆகும். ஸோ இதுபடி என்ன, சாலிடை விட லிக்விடில் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகம், லிக்விடை விட கேஸ் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து தேர்ட் ஃபேக்டர் எது அஃபெக்ட் பண்ணுன்னா ரியாக்டன்ஸோட நேச்சர் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, அயானிக் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன், கோவலன்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயானிக் ரியாக்ஷன்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அயான்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். அதாவது இது ஒரு காம்பவுண்டாக இருந்தாலும் இது வந்து Na ப்ளஸ் Cl மைனஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பைன் ஆகிருக்கும். ஸோ சீக்கிரமாக அயான்ஸாக இது ஸ்ப்ளிட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். பட் கோவலண்ட்டில் அப்படி கிடையாது, அயான்ஸாக இருக்காது. ஸோ வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அயானிக் ரியாக்ஷன்ஸை விட அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இது கொடுத்தா தான் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அயான்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகிறப்ப டைம் வந்து அதிகமாகும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ அயானிக் ரியாக்ஷன்ஸோட ரேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ் மச் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி கோவலன்ட் ரியாக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஃபெர்ரஸ் அமோனியம் சல்ஃபேட்டையும் KMnO4, அதாவது பொட்டாசியம் பெர்மேக்னட்டையும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரியாக்ஷனாக எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் அண்டு பொட்டாசியம் பெர்மேக்னட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொட்டாசியம் பெர்மேக்னேட் வந்து இந்த ஆக்சாலிக் ஆசிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோவாக தான் ஆக்சிடேஷன் பண்ணும். அதாவது பொட்டாசியம் பெர்மேக்னேட் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக தான் எடுத்துக்குவோம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஒன்றுமே இல்லை, மற்ற சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துருப்பாங்க. இந்த பொட்டாசியம் பெர்மேக்னேட் வந்து இந்த ஆக்சாலிக் ஆசிட் வந்து ஆக்சிடேஷன் பண்ணும். பட் அந்த ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொட்டாசியம் பெர்மேக்னேட் ஃபெர்ரஸ் அமோனியம் சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய நேரத்தை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து குறையும். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகிற
ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு ரியாக்ட் ஆகிற ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும். கம்பேரிட்டிவாக தான் சொல்கிறாங்க. இதே மற்ற காம்பவுண்ட்ஸுக்கு நீங்கள் அதாவது ஆக்சாலிக் ஆசிட் பதிலாக மற்ற ஏதாச்சும் அதை விட ஸ்லோவாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கொல்யூஷன் தியரி படி நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கொல்யூஷன் தியரி படி நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அடுத்தது ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். அதாவது சர்ஃபேஸ் ஏரியானா ஒன்றுமே இல்லை, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொல்யூஷன் நடக்கிறதுக்கான அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக பாசிபிள் ஆகும். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் அதிகமாகும். ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் அதிகமாகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் CaCO3 எடுத்துங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HCl எடுத்துங்க. நீங்கள் இந்த இடத்துல கால்சியம் கார்பனேட் வந்து சாலிடாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த HClோட ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும். இதே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவுடரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது சாலிட் கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டிங்கன்னா HClோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் கார்பனேட் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா HClோட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.